தமிழ் செய்திகள். சரிகமப சீசன் 4 வெற்றி நாயகனாகவும் மெல்லிசை குரல் உள்ளவனாகவும் எம்எஸ்வியின் வாரிஸ் என்றும் பெயர் பெற்ற திவினேஷுடன் சபேசன் அவர்கள் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார்கள். மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்து டைட்டில் வென்ற சரிகமப வெற்றியாளர் திவினேஷ். இவரை காண்பதற்காக தமிழ் போட்டியாளர் சபேசன் சென்றிருந்தார். அவர் குடும்பத்துடன் சந்தித்து எடுத்துக்கொண்ட போட்டோ இணையதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. மெல்லிசை குரல் இன்று உலகம்பூராகவும் பிரபல்யம் பெற்றிருக்கின்றது திவினேஷ் என்ற அந்த சிறுவனால். சிறுவன் பாடிய ஒவ்வொரு பழைய பாடலும் பல பேரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு பிரபல்யம் பெற்ற ஒரு பாடகனாக திவினேஷ் மாறியிருந்தான். அதனால் திவினேஷை எதிர்காலத்தில் பின்னணி பாடகராக இணைத்துக் கொள்வதற்கும் தற்பொழுது சிறு குரலில் பாடி அசத்தக்கூடிய பழைய பாடல்களுக்கு பின்னணி பாடகராக இணைத்துக் கொள்வதற்கும் பல இசை அமைப்பாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். வறுமையிலும் இசையில் உச்சந்தொட்ட திவினேஷுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டு வருகின்றன. அன்று எவ்வாறு அவருக்கு செல்வாக்கு காணப்பட்டதோ இன்றும் குறையாத செல்வாக்கும் ஆசீர்வாதமும் திவினேஷுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் பழைய பாடலில் பல பேர் பிரியர்களாக இருக்கின்றார்கள். அதனால் யாருக்கும் வழங்கப்படாத மெல்லிசை குரல் கொண்ட திவினேஷ் என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. எம்எஸ்வியின் பேரும் போலும் திவினேஷால் இந்த உலகுக்கு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது என்பதுவே அதன் அர்த்தமாகும். தொடர்ந்தும் திவினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.